ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்னைக்கு பாகவத சத்சங்கத்துல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல 5வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம், ஜடபரதருடைய தெய்வீகமான குணங்கள். ஜடபரதருடைய தெய்வீகமான குணங்கள். ஜடபரதருடைய தெய்வீகமான குணங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அவருடைய தெய்வீகமான குணங்களை பற்றி பேசுவதால, கேட்பதால நம் இதயம் தூய்மை அடையும். எப்படி பகவானுடைய பிறப்பும் செயலும் திவ்யமானதோ, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. எப்படி பகவானுடைய பிறப்பும் செயலும் திவ்யமானதோ, அதே போல பகவத் பக்தர்கள், தூய பக்தர்கள், அவங்க பிறப்பும் செயலும் திவ்யமானது. அதனால ஜடபரதருடைய சரித்திரம் கேட்கறதுனால, பரத மகாராஜருடைய சரித்திரம் கேட்கறதுனால நம்ம இதையும் தூய்மை அடையும். இந்த பூகோளத்துக்கு, ஒட்டுமொத்த பூகோளத்துக்கும் இலாவர்த வருஷம் பேர் இருந்தது. ஒட்டுமொத்த பூகோளம், என்டையர் எர்த் பிளானட், என்டையர் எர்த் பிளானட்டுக்கும் பூகோளத்துக்கும் இலாவர்த வருஷம் பேர் இருந்தது. ரிஷபதேவருடைய மகனான பரத மகாராஜ், ரிஷபதேவருடைய மகனான பரத மகாராஜ் இந்த பூமி ஆண்டதுனால அவருடைய பேராலே இந்த பூலோகத்துக்கு பாரத வருஷம் பேர் வந்தது. என்டையர் எர்த் பிளானட்டுக்கு பாரத வருஷா. அப்படின்னா அவர் எப்படி ஆட்சி பண்ணியிருக்கணும்? அவருடைய பேராலே இந்த பூமி அழைக்கப்பட்டதுன்னு சொன்னா அவர் ஒரு பெரிய ராஜ ரிஷியா இருந்தார். பௌதிக உலகத்துல பற்றுதல் கிடையாது, புலன்பத்துல பற்றுதல் கிடையாது. அவர் நர தேவதா, மனித வடிவில் விளங்கிய தெய்வம் போல இருந்தார். அவர் பகவானுடைய பிரதிநிதியா இருந்தார். அவங்க அப்பா ரிஷபதேவர் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். ஸோ ரிஷபதேவர் தன்னுடைய 100 மகன்களை அழகா பயிற்சி கொடுத்தார். அவருக்கு 100 மகன்கள் இருந்தாங்க ரிஷபதேவருக்கு. அதுல 9 பேர் நவயோகேந்திரா, தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பரமஹம்சர்கள். மீதி 10 பேர் பரதனுடைய தலைமையில ஆகச்சிறந்த சத்திரியர்களா இருந்தாங்க, ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. 10 பேரும் 10 திசைகளை ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மீதி இருந்த 81 பேரும் சிறந்த கற்றறிந்த வேத விற்பனராகவும் பண்டிதர்களாகவும் பிராமணராகவும் இருந்தாங்க. அது மாதிரி குழந்தைகளுக்கு அழகா பயிற்சி கொடுத்து பரத மகாராஜா இந்த பூலோகத்துக்கு சக்கரவர்த்தி அமர வச்சார். பரத மகாராஜாவுக்கு இந்த ராஜ்யத்தை ஆளணும், இதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அவர் வெறுமனே தன்னுடைய கடமையை செய்தார். அதுக்கப்புறம் பரத மகாராஜா என்ன பண்றார்? தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் காட்டுக்கு போறார். பகவானை ஸ்மரணம் பண்ணி பகவானை அடைவதற்காக. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல. காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோஜீபேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நான் துவச்சேச கர்மம். மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, அது பகவானை அடையிறதுக்காக. அதை அவங்க அப்பா சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்காரு. ரிஷபதேவர் தன் பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணும்போது அந்த உபதேசங்களை பிரபுபாத தனி புத்தகமாகவே போட்டிருக்காரு, ஆத்ம யோகான்னு சொல்லி. அதில் ரிஷபதேவர் என்ன சொல்றாரு? அவங்க பசங்கிட்ட, அவங்க பசங்களுக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்றாரு. ஏன்னா நாமளும் பகவானுடைய குழந்தைகள் தானே. ரிஷபதேவர் என்ன சொல்றாரு? நாயம் தேகு தேகு பாஜான் நிர்லோகே கஷ்டான் காமான் அர்கதி பூஜாங்கே தபோ திவ்யம் புத்திரகா என சத்தம் சோதேத்த தஸ்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். ஓ என் அருமை குழந்தைகளே, ரிஷபதேவர் சொல்றார். இந்த ஸ்லோகம்லாம் பிரபுபாத் அடிக்கடி கிளாஸ்ல மேற்கொள் காண்பார். பிரபுபாவுடைய லெக்சர்ஸ்ல ரிஷபதேவருடைய உபதேசங்கள் அடிக்கடி மேற்கொள் காண்பார். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரிஷபருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உபதேசங்கள். நாயம் தேகு தேகு பாஜா நிர்லோகே கஷ்டான் காமான் அர்கதி பிர்புஜாங்கே. மக்கள் புலன்பு அனுபவிக்கிறதுல பித்து பிடிச்சு போயிருக்காங்க. எப்படா புலன்பு அனுபவிக்கலான்னு. ஆனா இந்த புலன்ப வாழ்க்கை மலம் தின்றும் பன்னியோட வாழ்க்கையில கூட இருக்குங்க. புலன்ப வாழ்க்கை மலம் தின்னக்கூடிய பன்றியோட வாழ்க்கையில இருக்கு. அப்ப மனித வாழ்க்கை அதுக்கு இல்லை. மனித வாழ்க்கை எதுக்கு? தபோ திவ்யம் புத்திரகா என சத்தம். இந்த மனித வாழ்க்கை தபங்களையும் விரதங்களையும் பயிற்சி பண்ணி பகவான்கிட்ட திரும்ப போறது. வம்சஸ்திரிய மிதுனி பாவம் ஏதோ. ரிஷபதேவர் என்ன சொல்றாரு? ஒரு ஆண் பொண்ணு பார்க்குறாங்க, ஒரு பொண்ணு ஆணை பார்க்குறாங்க, உடனே அட்டாச்மெண்ட் வந்துடு, இதயத்துல பற்றுதல் வந்துடு. என்ன பண்ணுவாங்க? பையன் பொண்ணு பார்க்க போவாங்க, பொண்ணு பையனை பார்க்குறாங்க, 2 பேருக்கு பிடிச்சி போயிடுது, கல்யாணம் பண்ணிடுறாங்க.
கல்யாணம் பண்ண உடனே அட்டாச்மெண்ட் பற்றுதல் வந்துடுது. அந்த பற்றுதலை தொடர்ந்து என்னென்ன வருது? கிரக, கஷேத்திர, சூக்த, ஆப்த, வித்தை. ஒரு ஆண் பெண் சேர்ந்த உடனே கல்யாணம் பண்ண உடனே அவங்க வீடு தேவை. இப்போ பிரம்மச்சாரி மாதிரி ஒரு சும்மா ஒரு 10 ரூம்ல எல்லாம் தங்க முடியாது. இல்லை ஏதோ ஒரு ஆசிரமத்துல கோசாமிகள்லாம் தங்கின மாதிரி ஏதோ மரத்துக்கடியெல்லாம் தங்க முடியாது. அப்போ ஒரு குடும்பஸ்தருக்கு வீடு வேணும், கிரகா. அப்புறம் அந்த காலத்துல கஷேத்திரத்தை நிலத்தை நம்பி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு பணத்தை நம்பி வாழ்றாங்க. இன்னைக்கு மக்கள் பெரும்பாலும் பணத்தை நம்பி வாழ்றாங்க. இந்த பணத்தை நம்பி வாழ்ற வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கை இல்லை. அது அந்த பொருளாதாரம் வந்து எப்பனாலும் வீழ்ச்சி அடையும். ஆனா நிலத்தை நம்பி வாழ்ற கலாச்சாரம் வந்து வீழ்ச்சி அடையாது. நிலம் இருந்ததுன்னா நமக்கு தேவையானது நிலத்துல போடலாம். அது என்ன இருக்கோ அதை எடுத்து நிம்மதியா வாழலாம். ஆனா நிலத்தை விட்டுட்டு பணத்தை நம்பி வாழ்ற வாழ்க்கை பொருளாதாரம் வந்து நிரந்தரமான பொருளாதாரம் இல்லை. நம்ம கிட்ட நிலம் இருந்தா அது நிரந்தரமான பொருளாதாரம். அப்ப வேத காலத்துல யார் செல்வந்தன்னு சொன்னாங்கன்னா, கௌவேர தனவான் தானியன தனவான். யார்கிட்ட பசுமாடு அதிகமா இருந்ததோ, யார்கிட்ட செல்வம் அதிகமா இருந்ததோ, யார்கிட்ட நிலம் அதிகமா இருந்ததோ, கௌவேர தனவான் தானியன தனவான். யார்கிட்ட நிலம் அதிகமா இருந்ததோ, யார்கிட்ட பசுமாடு கோமாதா அதிகமா இருந்ததோ அவங்கதான் செல்வந்தர். இன்னைக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கோ அவன் செல்வந்தன்னு சொல்லும். பெரிய வீடு கட்டியிருக்காரா, 2-3 கார் வச்சிருக்காரா, அப்ப அவர் செல்வந்தர்? நோ, கிடையாது. அப்போ இந்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அது வந்து நிலத்தை சார்ந்த பொருளாதாரம் நிரந்தரமானது, தற்சார்பு வாழ்க்கை. பணத்தை சார்ந்த பொருளாதாரம் என்னைக்குமே ஆபத்து தான். அப்ப அன்னைக்கு வேத காலங்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு வீடு இருக்கும், நிலம் இருக்கும். அவங்க நிலத்திலேயே வீடு இருக்கும், சின்னதா ஒரு வீடு இருக்கும், நிலம் இருக்கும். நிலத்துல என்ன விளைக்கிறாங்களோ அதை சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கிரக, கஷேத்திர, சூக்தா, அப்புறம் குழந்தைங்க, நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வந்துடும். ஒரு பையனுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொன்னா ஒன்னொன்னா வந்துடும். அதுக்குதான் பெண்களுக்கு ஸ்திரீன்னு பேரு. ஸ்திரீ அப்படின்னா எக்ஸ்பான்ஷன். அவர் பேச்சுலரா இருக்கும்போது ஏதோ ஒரு 10 ரூம்ல தங்கி இருப்பாரு. அந்த பேச்சுலர் மேரேஜ் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்? அவருக்கு வீடு, குடும்பம், குழந்தைங்க, மனைவி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துடும். ஒன்று ஆஃப்டர் சோஃபா செட்டு, பீரோ, கட்லு எல்லாம் வரும். ரைட்? அப்போ கிரகக்ஷேத்திர சுத்தாப்த வித்தை ஜனஸ்ய மோகோயம் அகம் மம இதி. கடைசியில் அறியாமையில நான் தான் இந்த உடம்பு, இது என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளை, என் வீடு, என் சொத்து நாய். அவ்வளவுதான். அதனால ரிஷபதேவருடைய பாடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய டீச்சிங் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ரிஷபதேவ். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அப்போ பரத மகாராஜ் எப்படி இருந்திருக்காரு, அவங்க அப்பா எப்படி பயிற்சி கொடுத்துருக்காரு. அந்த குழந்தைக்கு ராஜ்யத்து மேல பற்றுதலே இல்லை. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு சின்னதா ஒரு வீடு, ஒரு காரு, அது இருந்தாலே பற்றுதல் ஆயிரும். இது என்னுடைய காரு, என் வீடு, என்னுடைய காரு, என் வீடு. ஆனா பரத மகாராஜ் இந்த பூகோளத்துக்கே மன்னரா இருந்தார். அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு பகவான் மேலதான் பற்றுதல். இந்த பௌதிக வசதியை விட அவருக்கு பௌதிக பற்றுதல் இல்லை, அவருக்கு பகவான் மேல பற்றுதல். அதனால பகவானை அடையணும்னு சொல்லி ஒரு காட்டுக்கு போயிட்டாரு தவம் செய்யறதுக்கு. கண்டகி நதிக்கரையில ஒரு குடிசை வச்சுட்டு அங்க ஒரு ஆசிரமத்துல தவம் பண்றாரு. பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். மாட மாளிகை என்ன, கோபுரம் என்ன, சேவகர்கள் என்ன, மந்திரிகள் என்ன, அமைச்சர்கள் என்ன, பணிப்பெண்கள் என்ன, பிள்ளைகள் என்ன, மனைவி என்ன, பிரஜைகள் என்ன, எதுக்குமே குறைவில்லை. செல்வம் என்ன, எதுக்குமே குறைவில்லை. ஆனா அதுல துச்சமா எடுத்து போட்டுட்டு அவர் காட்டுக்கு போனார். மலம் கழிச்சிட்டு போறவங்க திரும்பி பார்ப்பாங்களா? அங்க உட்காந்துருப்பாங்களா? மலம் கழிச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஜட உலகத்து மேல பற்றுலாம இருக்காரு பரத மகாராஜ். மலம் கழிச்சிட்டு போறோம், எப்படி அதை துச்சமா அதை உதறி தள்ளிட்டு போவானோ, அந்த இடத்துக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டானோ, அந்த மாதிரி பரத மகாராஜா வந்து தன் ராஜ்யத்துல துச்சமா தூக்கி போட்டு போனார். போயிட்டு அங்க கண்டகி நதிக்கரையில தவம் பண்றார். அப்படி பகவானை நினைச்சு ஸ்மரணம் பண்ணும்போது பரத மகாராஜ் சில அழுவார், சில சிரிப்பார், சில தன்னையே மறந்து சமாதி நிலையில் இருப்பார். அப்போ பரத மகாராஜா பாவ நிலையில் இருந்தார், பாவா ஸ்டேஜ். நம்ம எல்லாம் வந்து சாதனா பக்தியில தான் இருக்கணும். சாதனா பக்தினா பயிற்சி பண்ணணுமே, நான் குருகிட்ட வாக்கு கொடுத்துருக்கேனே அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை சொல்லுவேன்,
4 விதிமுறை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு குருவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளை வந்து ஈடுபடுத்திக்கிறோம் கட்டாயமா, வலுக்கட்டாயமா. ஆனா இந்த சாதனா பக்தி என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம அதை சின்சியரா பண்ணிட்டு வந்தா, என் குருவுக்காக நான் குருவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் கிருஷ்ண பக்தி பண்ணணும். பெரிய அளவில் அன்பு இல்லை, கிருஷ்ணர் மேல அப்படி பிரேமமெல்லாம் இல்லை. பகவான் நாமத்தை சொன்ன உடனே கண்ணில் கண்ணீர் எல்லாம் வரல, அப்படி உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நாவெல்லாம் தழுதழுத்து நோ. இப்ப பகவான் நாம சொல்லும்போது தூக்கம் தான் வருது, கொட்டாயம் வருது. அப்போ நம்மளோட ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, அதுல அவ்வளவு பெரிய ருச்சி இல்லை, ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பகவான் நாம சொல்லணும், பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும், சத் சங்கத்துக்கு வரணும், பக்தர் சங்கத்துல இருக்கணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த பக்தியில நமக்கு சுவை ஏற்படும் போது அது பகவான் மேல ஈர்ப்பு ஏற்படும், அப்புறம் சுவை ஏற்படும், அது பாவமா மாறும். அது அது வந்து இந்த 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 சாதனா பக்திங்கிறது ராகானுக பக்தியா மாறணும். ராகானுக பக்தினா யாரும் சொல்ல வேண்டாம், சேவைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, பாகவதம் படிங்க, பாகவதம் கேளுங்க, பக்தியில உற்சாகமா இருக்க, ஒன்றும் சொல்ல வேண்டாம். இப்ப இதெல்லாம் சொல்லணும், ஏன்னா சாதனா பக்தியில இருக்க வைத்திய பக்தி. இந்த சாதனா பக்தி வைத்திய பக்தியில் இருக்கும்போது யாராவது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு மாலை ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கு என்னென்ன சேவை பண்ணினீங்க, அப்படி கேட்டுட்டே இருக்கணும். ஆனா ராகவனுக்கு பக்தியில் இருக்கிறவங்க அவங்க இயல்பான பக்தர்கள், இயல்பா பக்தி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பகவான் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க பாவ நிலைக்கு போயிடுவாங்க. பாவ நிலைக்கு போனா அவங்க தன்னை மறந்த நிலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேமானா கம்ப்ளீட்லி முழுமையா தன்னை மறந்த நிலை, கிருஷ்ணன் மேல உள்ள தூய அன்பு. ஸோ பரத மகாராஜ் என்னானாராம், பாவ நிலைக்கு போயிட்டார். கிருஷ்ணா மேல உள்ள அன்புனால கிருஷ்ணாவை நினைச்சு அவர் பாவ நிலையில் இருக்கார். அப்படி பாவ நிலையில் இருக்கிற பரத மகாராஜா ஒரு நாள் பாக்குறாரு, ஒரு மான் வந்து தண்ணி குடிக்க வந்தது அந்த கண்டகி நதியில. அந்த மான் வந்து கர்ப்பவதியா இருந்தது, பிரெக்னன்ட் மான் டியர். அது தண்ணி குடிக்கும் போது ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்டது. இந்த சிங்கத்தோட கர்ஜனை கேட்ட உடனே இந்த மான் பயந்து போய் அந்த நதியை கடக்க முயற்சி பண்ணும்போது டெலிவரி ஆயிடுச்சு. அது குழந்தை பிறந்து குட்டி போட்டுருச்சு. குட்டி போட்ட உடனே இந்த அம்மா மான் வந்து பயத்திலே இறந்து போச்சு. குட்டி மானும் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இதை வந்து பரதர் பார்த்துட்டு இருந்தார். உடனே ஓடி போய் பரத மகாராஜ் என்ன பண்றாரு, அந்த குட்டி மான தண்ணியில இருந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் பரத மகாராஜ் என்ன நினைக்கிறாரா, சரி இது வரைக்கும் ஏதாவது தப்பு இருக்கா, ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ண கன்யா கி ஜெய், ஸ்ரீ ஜெகநாத் பல்தேஸ்வர பிரமையா கி ஜெய், ஸ்ரீ கோபால். பரத மகாராஜா வந்து குட்டிமான காப்பாத்துனதுல தப்பு இருக்கா, இல்லையா? குட்டிமான காப்பாத்துனது தப்பு இருக்கா என்ன? பரத மகாராஜ் சரி குட்டிமான காப்பாத்தினாரு. அடுத்து என்ன நினைச்சாரு, இந்த குட்டிமான அங்கேயே விட்டுட்டு போயிட்டா ஏதாவது மிருகங்கள் வந்து கொன்னுருமோ, சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி ஏதாவது வந்து இந்த மானை விழுங்கிருமோ அப்படின்னு நினைச்சாரு. அது சரியா தப்பா? சரிதான் இல்லையா? சரியா தப்பா? இந்த குட்டிமான அங்கேயே விட்டுட்டு போயிட்டா, ஹரே கிருஷ்ணா, குட்டிமான அங்கேயே விட்டுட்டு போயிட்டா அந்த காட்டில் உள்ள மிருகங்கள்லாம் வந்து அதை கடிச்சு கொதறிடும், சாப்பிட்டுடும், கொண்டுடும் சொல்லி நினைச்சாரு. அது சரியா தப்பா? இல்லையா? தெரியலையா? இல்லையா? பிரபு சொன்னார் சரிதான் சொன்னார். ஏன்னா அந்த குட்டிமான் அங்கே விட்டுட்டு போயிட்டா யார் காப்பாத்துவா? எல்லாம் பரத மகாராஜ் நினைக்கிறார், நான் வந்து இந்த உலகத்தோட சக்கரவர்த்தி, எல்லா பிரஜைகளுக்கும் நான் பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா பிரஜைக்கும் நான் அடைக்கலம் கொடுக்கணும். இந்த குட்டிமான் எப்படி நான் விட்டுட்டு போறது, அம்மாவும் இறந்து போயிடுது, அம்மா மானும் இறந்து போச்சு, குட்டி மானை எப்படி விட்டுட்டு போறதுன்னு நினைக்கிறார். இது சரியா தப்பா? பரத மகாராஜா அங்கதான் தப்பு பண்ணார். பரத மகாராஜா அந்த குட்டிமான காப்பாத்தின தப்பு இல்ல, நான் தான் பாதுகாப்பு கொடுக்கேன்னு நினைச்சார் இல்லையா, அங்கதான் பிரச்சனை. எல்லா ஜீவன்களையும் பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரே பாதுகாக்கிறார், அவரே பராமரிக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர் அவர் தான், எல்லா ஜீவராசியும் பாதுகாப்பவர் அவர் தான். இஸ் த சுப்ரீம் ப்ரொடெக்டர், இஸ் த சுப்ரீம் கண்ட்ரோலர். கிருஷ்ணா தான் எல்லா ஜீவராசிக்கும் அடைக்கலம் கொடுக்கிறவரு, எல்லாரையும் பாதுகாக்கிறவர். ஆனா பரதர் என்ன நினைச்சிட்டாரு, எப்படி நான் இதை விட்டுட்டு போவேன், யார் இந்த குட்டிமான பாதுகாப்பா
அப்படின்னு அங்க வந்து அவர் மிஸ்டேக் தவறு பண்ணிட்டார். அந்த குட்டி மானை தன் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்தார். ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்த உடனே அந்த குட்டி மான் ரொம்ப அழகா இருந்தது. எல்லாமே குட்டியில அழகா இருக்கும். நான் கூட குட்டியில அழகா தான் இருந்தேன். எல்லாமே குட்டியில அழகா, கழுதை கூட குட்டியில அழகா இருக்கும். கழுதை, பன்னி இதெல்லாம் கூட குட்டியில அழகா இருக்கும். அந்த மான் குட்டியை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அழகா இருக்குது. அது வந்து ரொம்ப அழகா புள்ளி புள்ளியா இருக்கு, கண்ணெல்லாம் அழகா இருக்கு. அது நீங்க பிரபுபாத் சொல்வார், கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். எங்க கோசாலையில் கண்ணுக்குட்டி இருக்கு. இந்த கண்ணுக்குட்டி ரொம்ப அழகா இருக்கும். துள்ளி துள்ளி குதிக்கும், விளையாடும், இங்கே ஓடும் அங்கே ஓடும். பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அந்த கண்ணுக்குட்டியோட வைப்ரேஷன். பரத மகாராஜுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த குட்டி மானை பார்த்த உடனே இந்த குட்டி மான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மானை தன் மடியில போட்டுக்கிட்டார், தன் தோல் மேல போட்டுக்கிட்டார். அதை கொஞ்சினாரு. அதை தூங்கும் போது மார்பு மேல போட்டுக்குவார். அவர் தூங்கும் போது மார்பு மேல போட்டு. அன்னைக்கு பரத மகாராஜா மான் குட்டி மேல பட்டுறதுல இருந்தாரு. இன்னைக்கெல்லாம் நாய்க்குட்டி மேல பட்டுது. அவ்வளவு. இன்னைக்கு மக்கள் வந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டி கூட இருக்காங்க. படுக்கறையில பூனைக்குட்டி வச்சுக்கிறது, நாய்க்குட்டி வச்சுக்கிறது, தூங்கும் போது மார்புல போட்டுக்கிறது, அப்புறம் உட்காரும்போது மடியில வச்சுக்கிறது, அதுக்கு முத்தம் கொடுக்கறது, கழுத்து மேல போட்டுக்கிறது, நாய்க்குடி பூனைக்குடி. பிரபுபாத் ஒரு தடவை இந்த தண்ணீர் விஞ்ஞான புக்கில் ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. அதுல வந்து பிரபுபாத் சீடர்கள்லாம் சொல்றாங்க, பிரபுபாத் அமெரிக்காவில் இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார்ல யூஎஸ்ல, அப்பா சீடர்கள்லாம் சொல்றாங்க, பிரபுபாத் மக்கள் வந்து நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ அவங்க ஒதுக்கிட்டோம், அவங்கள தீண்டத்தகாதவன் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் வந்து ஒரு தனியாவே இருக்காங்க. அவங்க ஏதோ பயிற்சி பண்றாங்க, அவங்க சமுதாயத்திலிருந்து விலகி இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்க தீண்டத்தகாதவங்க நினைக்கிறாங்க. பிரபுபாத் சொல்றாரு, ஆமா, அவங்க நாய் கூடி பூனை கூடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் அன்டச்சபிள். நாய் பூனை வந்து ஒரு மோசமான ஒரு விலங்கு. இந்த பூனையை வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பூனை வளர்ப்பாங்க. பூனையை வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடாதுன்னா பூனையோட உடம்புல வந்து முடி விழுந்துட்டே இருக்கும். அது வந்து கண்டாமினேஷன். அந்த அசுத்தம் வந்து எல்லா பக்கம் இருக்கும், சமையல் அறைக்குள்ள வரும். அப்ப எப்படி நீங்க பகவானுக்கு சுத்தமா ஆஃபர் பண்ண முடியும் இல்லையா? அது பூனை வந்து கண்டாமினேஷன். டாக் ஆல்சோ கண்டாமினேஷன். நாய் வந்து ஏன் கண்டாமினேஷன், நாய் ஏன் வந்து அசுத்தமானதுன்னா, அது வாயிலிருந்து ஒரு திரவியம் ஒழுகிட்டே இருக்கு. அது ரொம்ப ஆபத்து, டேஞ்சர். அதுல கிருமிகள்லாம் நிறைய இருக்கு. அதனால நாய் பூனை வீட்டுக்கு வெளியில வைக்கணும். நாயை பூனை வீட்டுக்கு வெளியில வைக்கணும், பக்தர்களை வீட்டுக்குள்ள வைக்கணும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, பக்தர்களை வீட்டுக்கு வெளியில எடுத்துட்டு நாயும் பூனை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. மக்கள் வந்து பக்தர்களை வீட்டுக்கு வெளியில வச்சிருக்காங்க, நாயும் பூனை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. சாஸ்திரம் சொல்லுது, பக்தர் சங்கத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். ஒரு முறை ராமானந்தராயிட்டு சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறாரு, இந்த உலகத்திலே ரொம்ப பாக்கியசாலி யாரு? ராமானந்தராய் சொல்றாரு, யாரு பக்தர் சங்கத்தில் இருக்காரோ ரொம்ப பாக்கியசாலினாரு. யார் ரொம்ப துரதிருஷ்டசாலினாரு? யார் பக்தர் சங்கத்தை விட்டு விலகி இருக்காரோ துரதிருஷ்டசாலினாரு. அது மாதிரி மக்களுக்கு தெரியல பக்தர் சங்கம் எவ்வளவு முக்கியம்னு. பக்தர் சங்கத்தை விட்டுட்டு நாய்களும் பூனைகளோட சங்கத்தில் இருக்க, அது ஆபத்தானது. எந்த அளவுக்கு ஆபத்தானது? இதோ பரத மகாராஜுக்கு நடந்தது. பரத மகாராஜா தன் ராஜ்யம், தன்னுடைய பிள்ளைங்க, தன் மனைவி, தன் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் தான் வேணும்னு வந்தவர். ஆனா இப்ப என்னாச்சு, ஒரு மான் மேல அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. இந்த மான் மேல பற்றுதல். அப்புறம் யாகம் செய்யும் போது, தியானம் பண்ணும்போது அடிக்கடி மானே நினைச்சிட்டு இருப்பார். இந்த மான் இங்க துள்ளி குதிக்கும், அங்க துள்ளி குதிக்கும், இங்க ஓடும் அங்க ஓடும், இதை பார்த்துட்டே இருப்பார். சிலப்போ யாகம் பண்ணும்போது பாதியில நிறுத்திட்டு போய் மான் என்ன பண்ணுதுன்னு பார்ப்பார். இந்த மான் என்ன பண்ணும், அங்க இங்க வந்து துள்ளி குதிச்சு யாகசாலையில பொருட்கள்லாம் மிதிக்கும். அதெல்லாம் பண்ணா கூட அதுக்கு அவர் கோபமே வராது. ஏன்னா அந்த மான் மேல அவ்வளோ பற்றுதல் ஆயிடுச்சு. பகவான் மேல பற்றுதல் வச்சுட்டு இருந்தவர் என்ன ஆயிட்டாரு, இப்போ ஒரு மான் மேல பற்றுதல் ஆயிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, இந்த மான் வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. இவர் ஏதோ யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது மான் தொந்தரவு பண்ணது. மானை விரட்டி விட்டார். விரட்டி விட்டோடனே வெளியில ஓடிடுச்சு. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கிறார், வெளியில ஓடிடுதே, மான் காணமேன்னு சொல்லி மானை தேடிட்டு போறாரு. இந்த காடு பூரா தேடுறாரு, மானை காணும் மானை காணும். அப்படியே மானே நினைச்சிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு மரணம் வருது அந்த சமயத்துல. மானே நினைச்சிட்டு அப்படியே மரணம் சம்பவிச்சது. பரத மகாராஜா மானையே நினைச்சு இந்த உடலை விட்டார். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்ற, எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் எதத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேயா சதா தத் பாவ பாவிதா.
ஒருத்தர் உடலை விடக்கூடிய சமயத்துல இறக்கும் தருவாயில என்ன நினைச்சு இந்த உடலை விடுறாரோ அதே ஆயிடுவார். பாருங்க, பரத மகாராஜா வந்து பாவா ஸ்டேஜ்ல இருந்தாரு. நம்ம இன்னி சாதனாவே தாண்டல. பிரபுபாதர் என்ன எழுதுறாரு, பாவ நிலையில இருந்த ஒரு பரத மகாராஜுங்கிற பக்தர் வீழ்ச்சி அடைகிறாருன்னா நம்மை போன்றவங்களை பத்தி என்ன சொல்றதுன்னு பிரபுபாதர் சொல்றாரு அவருடைய பணிவுனால. பிரபுபாதர் என்ன சொல்றாரு அவருடைய பணிவுனால, பரத மகாராஜரே வீழ்ச்சி அடைஞ்சிருக்காரு பாவா ஸ்டேஜ்ல இருந்து. அப்ப நம்மளை பத்தி சொல்ல என்ன இருக்குங்கிறார். அப்போ கிருஷ்ண உணர்வுல எவ்வளவு சீரியஸா இருக்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணும். மாயா வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கானது. மாயா வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி. மம மாயா துரத்யா தைவியேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி வெல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா யார் கிருஷ்ணரை பூர்ணமா சரணாகதி பண்ணியிருக்காங்களோ அவங்களாலதான் வெல்ல முடியும். கிருஷ்ணாவை பூர்ணமா சரணாகதி பண்ணியிருக்கணும். அப்படி பரத மகாராஜா வந்து பாவனையிலிருந்து வீழ்ந்துட்டாரு. அந்த மான் மேல பட்டத்துல வச்சுட்டாரு, மானுடைய உடலுக்கு போனார். ஆனா கிருஷ்ணாவுடைய கருணை என்னன்னா, யாராவது கொஞ்சமா பக்தி பண்ணா கூட பகவான் மறக்கிறது இல்லை. நேற்று கூட பிரபு கோட் பண்ண, நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ நவித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயா. இம்முயற்சியில் இழப்போ குறைவோ இல்லை, பக்தி தொண்டுல எந்த நஷ்டமும் இல்லை. யாராவது கொஞ்சமா முயற்சி பண்ணா கூட மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து பகவான் காப்பாத்துறத சொல்றாரு. அப்ப பரத மகாராஜா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாரு. தன் ராஜ்யத்தை எல்லாம் விட்டு பகவான் தான் வேணும்னு வந்தவரு ஒரு மான் மேல பட்டுதல் வச்சுட்டார். ஆனாலும் பரத மகாராஜ் செய்த தியாகமும் சேவையும் கிருஷ்ணர் மறக்கல. அவருக்கு ஞாபகம் கொடுக்கிறார். மத்தர் ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. ஒரு ஜீவாத்மாவுக்கு ஞாபக சக்தியும் ஞாபக மருதியும் பகவான் தான் கொடுக்கிறார். இப்போ பரத மகாராஜா ஒரு மானினுடைய உடல்ல போனாலும் ஞாபக சக்தி கிருஷ்ணன் கொடுக்கிறார். அவர் முற்பிரிவுல பரதனா இருந்தது, ராஜ்யத்தை திறந்து வந்தது, காட்டில் இருந்து தவம் செஞ்சது, ஒரு மான் மேல பட்டுதல் வச்சது. இந்த மான் மேல பட்டுதல் வச்சதுனாலதான் எனக்கு மானினுடைய சரீரம் கிடைச்சிருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கணும், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ராதசி மத்பாவம் யாதி நாதி அத்திர அசம்சயா. பகவான் சொல்றார், யாராவது இந்த உடலை விடக்கூடிய நேரத்துல, இந்த உடல்ல இருந்து உயிர் பிரியக்கூடிய நேரத்துல, உடலை விடக்கூடிய நேரத்துல அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முத்வா, என்னையே நினைத்து கொண்டு இந்த உடலை விட்டா கட்டாயம் என்ன வந்து அடைவாங்க, சந்தேகப்பட வேண்டாம், சந்தேகமே வேண்டாங்குது. அப்போ பரத மகாராஜா ஏறக்குறைய பகவானுடைய உலகத்துக்கு போக வேண்டியது. பரத மகாராஜா வந்து ஏறக்குறைய அவர் பாபா நிலையில் இருந்தவர், பகவானுடைய உலகத்துக்கு போக வேண்டியவர். ஒரு சின்ன டீவியேஷன், ஒரு சின்ன தப்பு பண்ணாரு, அந்த மான் மேல பட்டுறது வச்சு. அதனால என்னாச்சு, அந்த மானையே நினைத்து உடலை விட்டதுனால மானனுடைய பிறகு போயிட்டார். அவர் மானனுடைய உடல் எடுத்துட்டா கூட கிருஷ்ணாவுடைய கருணையால் இதெல்லாம் ஞாபகம் வந்தது. இப்ப என்ன பண்ணாரு, மான்கள் கூட்டத்துக்குள்ள போகாம ரிஷிகள் முனிவர்களா யாகம் பண்ற இடத்தையே சுத்தி சுத்தி வர்றாரு. அவங்க சாப்பிட்ட மகா பிரசாதம் அதெல்லாம் சாப்பிட்டு அவர் அங்கேயே சுத்தி சுத்தி வர்றாரு. அப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு, விலங்கினுடைய உடல்ல இருந்து ஒருத்தர் மோட்சம் அடைகிறது ரொம்ப கஷ்டம். என்னது விலங்கு உடல் தானே, அது எப்படி பகவானை நினைக்க முடியும், எப்படி பகவான்கிட்ட போக முடியும்? அதனால விலங்கினுடைய சரீரத்திலிருந்து ஒருத்தர் முக்தி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அதனால பரத மகாராஜுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது. என்ன சொல்லியிருக்கு பகவத்கீதையில, அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணா, ஆன்மீக பாதையை பயிற்சி பண்ணவங்க ஒருவேளை அதுல இருந்து தவறிட்டாங்க, அதை விட்டுட்டாங்க, இல்ல விலகிட்டாங்க, இல்ல வீழ்ந்துட்டாங்க, அப்படி வீழ்ச்சி அடைஞ்சவங்க என்ன ஆவாங்க? இவ்வளவு காலம் செஞ்சதெல்லாம் வீணா போயிடாதா? அது சிதறிய மேகம் மாதிரி ஆயிடாதாங்க. சில நேரத்துல மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகங்கள்லாம் திரண்டு வரும். மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகங்கள்லாம் திரண்டு வரும். திடீர்னு காற்று வீசினோடனே மழை பெய்யாம மேகங்கள்லாம் சிதறி போயிடும். பிரயோஜனம் இல்லை, இந்த மேகம் திரண்டதுக்கான பிரயோஜனம் இல்லை. அழகா மேகங்கள்லாம் திரண்டு வந்தது, மழை பெய்யும்னு எதிர்பார்த்தது, ஆனா மேகம் வந்து காற்று வீசி மேகம்லாம் கழிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி அர்ஜுனன் கேட்கிறாரு, ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றவங்க ஒருவேளை அதுல இருந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டா அவங்க கதி என்ன ஆகும்? அவங்க பௌதிகத்துல இல்லாம ஆன்மீகத்துல இல்லாம போயிடுவாங்களே, சிதறிய மேகம் மாதிரி ஆயிட மாட்டாங்களா? அப்போ பகவான் சொல்றாரு, இல்ல அர்ஜுனா,
ஆன்மீக விஷயங்கள்ல பயிற்சி பண்ணவங்களுக்கு ஒரு நாளும் வீழ்ச்சி அடையாது, ஒரு நாளும் வீணா போகாது. கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பக்தியில நாம ஏதாவது ஒரு சிறு சேவை செய்திருந்தா கூட அதை வந்து பகவான் பெருசா எடுத்துக்கிறார். அந்த சேவையை கிருஷ்ணர் மறக்க மாட்டார். ஒண்ணும் இல்லை, இப்படி ஒருத்தர் நடந்து கார்ல நடந்து போறாரு. இங்க வந்து செப்ரன்ஜாயால இஸ்கான் எங்க இருக்குன்னு கேட்டாரு. செப்ரன்ஜாயால இஸ்கான் இருக்காமே, ராதா கிருஷ்ணர் கோயில் சென்னை கோயில் எங்க இருக்குன்னு கேட்டாரு. அவர் இஸ்கானுக்கு வந்தது இல்லை, நான் அவர் சொன்னாரு இங்கதான் பக்கம் தான் இருக்கு, இப்படி ஒரு லெப்ட்ல போய் ரைட்ல திரும்பி அந்த கோயில் இருக்கும், அங்க ராதா கிருஷ்ணர் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இது ஒரு சேவையா கிருஷ்ணர் எடுத்துட்டு. இவர் கோயிலுக்கு ஒன்றும் வரல, ஆனா என்ன சொல்லி கொடுத்தாரு, இப்படி போங்க அந்த கோயில் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப கிருஷ்ணா ஒரு சேவையை எடுத்துக்கிறார். ஒரு கொரியர்காரன் வந்து ஒரு கொரியர் கவர் கொடுக்குறவன், அவன் இஸ்கான் கோயிலுக்கு வரல, நம்ம டெம்பிளுக்கு வரல, ஆனா இந்த டெம்பிளை சுத்தி சுத்தி போறான் இந்த அவர் அட்ரஸ் தேடி. பகவான் எப்படி எடுத்துக்குவாரு, அவன் பரிக்கிரமா பண்ணதான் எடுத்துக்குவாரு. அதுதான் கிருஷ்ணா. அவனுக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, பக்தினான்னு தெரியாது, ஆனா அந்த கோயிலை சுத்திட்டே இருந்திருக்காரு. 3 தடவை 4 தடவை அந்த கோயிலை சுத்தி இருக்காரு அட்ரஸ் தேடி. கிருஷ்ணா எப்படி எடுத்துக்குவாரு, இவர் என்னோட கோயிலை பரிக்கிரமா பண்ணிருக்காரு. ஆமா. சோ கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வுங்கிறது, கிருஷ்ண பக்திங்கிறது நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் பலன் கிடைக்கும், தெரியாம செஞ்சாலும் பலன் கிடைக்கும். ஒரு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், நம்ம போய் பிரச்சாரம் பண்றோம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கன்னு. ஒருத்தருக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் சொல்ற நான் ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டேன், ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டேன்னு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டாரு இல்லையா? இது நம்ம வந்து தெருவில் கீர்த்தன் பாடிட்டு போறோம், நகர் கீர்த்தன் போறோம். அப்போ அந்த ரோட் ஓரமா நிக்கிறவங்க எதை பாரு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போறாங்க, சேன் பண்ணிட்டாங்க. இல்ல நம்ம போகும்போது சொல்றாங்க எதை பாரு ஹரே கிருஷ்ணா பக்தர் போறாரு. அப்போ இதோடைய சுக்குர்த்தி அவங்களுக்கு கிடைச்சிடும். ஈவன் ஹரிதாஸ் தாக்கூர் இன்னொரு படி போய் மேல என்ன சொல்றாரு, யவனர்கள்லாம் ஹராம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஹராம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறாரு, ஹரிதாஸ் தாக்கூர் நீங்க கிருஷ்ணநாமத்தை சொல்றீங்க, நீங்க பகவான்கிட்ட போயிடுவீங்க, இந்த யவனர்கள்லாம் என்ன வாங்கின? அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, ஹராம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அது ராம்ங்கிற வார்த்தை, ராம்ங்கிற நாமம் இருக்கு. அப்ப அவங்கள அறியாமலே ராமநாமம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மலேசியால கூட ஹரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றேன் இல்லையா, ஹரி. சோ ஹரிங்கிறது பகவானுடைய திருநாமம். அப்போ அவங்க அதை தெரியாம சொன்னாலும் பலன் இருக்கு. இப்ப நெருப்பு இங்க இருக்கு, இங்க ஒரு விளக்கு பொருத்தி வச்சிருக்கோம், ஒரு குழந்தை வந்து தொட்டுருச்சு, ஐயோ இது குழந்தைன்னு சொல்லி சுடாம இருக்குமா? யார் தொட்டாலும் நெருப்பு சுடும். அந்த மாதிரி பகவான் நாமத்தை விளையாட்ட சொன்னாலும் பலன் இருக்கும். ஒருத்தர் விளையாட்டா சொல்றாங்க, இல்ல நம்பிக்கை இல்லாம சொல்றாங்க, இல்ல கேலி பண்ணதுக்காக சொல்றாங்க, எப்படி சொன்னாலும் அந்த நாமம் அதோடைய பலனை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நம்பிக்கையோட கவனமா சொல்றவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? ஹோலி நேம் வந்து எப்படி சொன்னாலும் பலன் கொடுக்கும்னா, நம்பிக்கையோட கவனமா பக்தியோட சொல்றவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்றது. அதனால பகவான் ஒரு நாளும் அந்த சிறு சேவை கூட மறக்க மாட்டார். நம்ம எல்லாம் யாராவது பெருசா பண்ண கூட மறந்துடுவோம். ஓ அப்படியா நீங்க பண்ணிட்டீங்களான்னு கேட்போம். பகவான் சிறு சேவை செய்தா கூட அதை மறக்க மாட்டார். அப்போ பரத மகாராஜாவும் மானனுடைய உடல்ல போனா கூட ஞாபகம் வந்தது, உன் ஜென்மத்துல அவர் பரதனா இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அந்த விடலை விடும்போது ஒரு அந்தனர் குடும்பத்துல பிறந்தார். அதான் பகவான் சொல்றார் பகவத்கீதையில, 2 விதமான வீழ்ச்சி அடைஞ்சவங்க இருக்காங்க ஆன்மீக பாதையில. கிருஷ்ண பக்தியில 2 விதமான பேர் பயிற்சி பண்ணுவாங்க. அதுல 2 விதமான பேர் வீழ்ச்சி அடைஞ்சா என்ன ஆவாங்க? குறுகிய காலம் பயிற்சி பண்ணி வீழ்ச்சி அடைஞ்சவங்க, நீண்ட காலம் பயிற்சி பண்ணி வீழ்ச்சி அடைஞ்சவங்க. குறுகிய காலம் பயிற்சி பண்ணி விட்டு போனவங்க ஒரு அந்தனர் குடும்பத்திலேயோ செல்வந்தர் குடும்பத்திலேயோ பிறந்து அந்த வசதியெல்லாம் அவங்க அனுபவிச்சு மீண்டும் கிருஷ்ண பக்திக்கு வந்துடுவாங்க. நீண்ட காலம் பயிற்சிக்கு அப்புறம் விட்டு போனவங்க ஒரு ஆகச்சிறந்த வைஷ்ணவ குடும்பத்துல பிறப்பாங்க. ஒரு பிறப்பே புகழுக்குரியது. ஒரு ஆகச்சிறந்த வைஷ்ணவ குடும்பத்துல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து பக்தி வினோத் தாக்கூர் குழந்தைய வந்தார். ரொம்ப எழுதுறாரு அதுல பொருளுரையில, பக்தி சித்தாந்தம் என்னுடைய குருநாதருக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பிரபுபார் வந்து ரொம்ப பணிவா எழுதுவார். பிரபுபார் வந்து ஆச்சாரியர், அவர் பகவானுடைய உலகத்துல இருந்து வந்திருக்காரு. ஆனாலும் என்ன சொல்றாரு பிரபுபாதா, எனக்கும் என் குரு மகாராஜுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சது, நாங்க பிறக்கும் போதே வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தோம். பிறக்கும் போதே வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தா என்ன ஆகும், அவங்க பிறவியிலிருந்தே கிருஷ்ண பக்தி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதனால வைஷ்ணவ குடும்பத்துல பிறக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அப்ப யாரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறப்பாங்க? முன் ஜென்மத்திலே நீண்ட காலம் பயிற்சி பண்ணி ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிருக்கும், தவறி விட்டுருப்பாங்க. ஒரு 5% 2% தவற விட்டுருப்பாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக கிருஷ்ணன் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பாருங்க.
ஸோ பரத மகாராஜாவுக்கு என்ன சான்ஸ் கிடைச்சதுன்னா அவர் ஒரு பிராமண குடும்பத்துல பிறக்கிறார். இப்போ இந்த பிராமண குடும்பத்துல ஜடபரதரா பிறந்திருக்காரு. ஜடபரத்னா ஜடம்னா ஒரு ஜடம். ஜடம்னா என்னது? அது ஒரு அசைவு இருக்காது, ஒரு இப்போ இது ஒரு ஜடம் இல்லையா, இது ஒரு ஜடம், இந்த மைக்கு ஒரு ஜடம், அந்த மாதிரி இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம் நமக்கெல்லாம். ஜடபரதரையும் நம்மளே கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஜடபரதா வந்து ஒரு ஜடம் மாதிரி வருது, அதனால ஒரு ஜடபரத்னு பேரு. ஒரு ஜடம் மாதிரி இருப்பாரு. திட்டுனாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, புகழ்ந்தாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, அவமானப்படுத்தினாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, சந்தோஷம் வந்தாலும் எதுக்குமே ரியாக்ஷன் கிடையாது. நீங்க அந்த மாதிரி யாரை பார்க்கலன்னா நம்ம இதுல பானு மகாராஜ் பார்க்கலாம். பானுசாமி மகாராஜ் பார்த்துருக்கீங்களா? அவர் எதுலையுமே அட்டாச்மெண்டா இருக்க மாட்டார். வருவாரு, கிளாஸ் கொடுப்பாரு, போயிடுவார். அவர் எப்பவுமே பிரபுபாவுடைய சேவையிலே இருப்பார். சாஸ்திரங்களை மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருப்பார். பிரசாத் கூட வச்சுட்டு நீங்க மகாராஜ் பிரசாதம் வச்சிருக்கேன்னு சொன்னதான் சாப்பிடு. அந்த மாதிரி சாதுக்களை காண்பது ரொம்ப அரிது. எது மேலேயும் பற்றுதல் கிடையாது. ஸோ ஜடபரதா வந்து அவர் அதுக்காக பேரே ஜடபரதா, ஒரு ஜடம் மாதிரி இருக்காரு. பிராமண குடும்பத்துல பிறந்தாரு. அவங்க அப்பா என்ன பண்ணாரு, இவருக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும், பூணூல் போடணும், குருகுலத்துல சேர்க்கணும், வேத மந்திரம் எல்லாம் படிக்க வைக்கணும். ஒன்னுத்துக்கு ரியாக்ஷன் இல்லை. ஒரு மந்த புத்திக்கார மாதிரி இருக்காரு. ஏன்னா இந்த முறை மீண்டும் பகவான் ஒரு ஞாபக சக்தி கொடுக்கிறாரு. இது 3வது முறை. ஃபர்ஸ்ட் 3rd பர்த். இது ஃபர்ஸ்ட் பரத மகாராஜ், அப்புறம் மானினுடைய சரீரம், இப்ப ஜடபரத். இந்த 3 லைஃப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு அவரு கிருஷ்ணாட்ட போறதுக்கு. பரத மகாராஜ் வாழ்க்கையிலே கிருஷ்ணாட்ட போக வேண்டியது, தவற விட்டாரு. மானுடைய சரீரத்துல வந்தாரு, இப்ப திரும்பியும் மனித உடல்ல வந்திருக்காரு. இப்ப மீண்டும் கிருஷ்ணா ஞாபக சக்தி கொடுக்கிறாரு அவருக்கு. முன் ஜென்மத்துல அவர் வந்து மானுடைய உடல் இருந்தது, அதுக்கு முன்னாடி பரத மகாராஜா இருந்தது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, நான் எங்க தப்பு பண்ணேன். அப்போ யோசிக்கிறாரு, நான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டேன், இந்த உடல் சார்ந்த விஷயங்களை நான் பற்றுதல் கொள்ளக்கூடாது. இந்த பௌதிக உலகத்துல எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. இந்த பௌதிக உலகத்துக்கு எனக்கு சம்மதமே கிடையாது. ஸோ ஜடபரதோட ரியலைசேஷன் என்ன? பரத மகாராஜா வந்து ஜடபரதனா வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரியலைசேஷன் எப்படி இருக்குன்னு, அவருடைய அனுபவம். முதல்ல நான் இந்த உடல்ல கிடையாது, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். அப்ப எனக்கு இந்த ஜட உலகத்துல என்ன வேலை இருக்கு? இந்த ஜட உலகத்துக்கு எனக்கு சம்மதமே கிடையாது. இந்த 3 குணம் தான் தூண்டுது. ஆத்மா கொள்பவனும் அல்ல, கொலை புரிவனும் அல்ல. அப்ப யாரு செய்யறா? இந்த குணங்கள் தான் தூண்டுது. ஆத்மா செய்பவனும் அல்ல, செய்விப்பவனும் அல்ல. இந்த 3 குணம் தூண்டுது. சத்துவ குணம் வந்து தூண்டுது, ரஜோகுணம் தூண்டுது, தமோ குணம். குணங்கள் தான் என் மேல ஆதிக்கம் செலுத்துது. பிரகிருதியை கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாக மிதி பண்ணியது. அகங்காரம் கொண்ட முட்டாள் ஆத்மா தன்னையே கர்த்தான்னு நினைச்சுட்டு. ஆனா இந்த ஜட இயற்கை வந்து அவன் மேல ஆதிக்கம் செலுத்துது. இந்த 3 குணம் மேல ஆதிக்கம் செலுத்துது. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம மேல 3 குணம் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. அந்த குணங்கள் தான் செய்ய வைக்குது. நம்ம சோம்பேறியா இருக்குமா, தமோ குணம் நம்ம மேல இருக்கு, தமோ குணம் நம்ம தலையில உட்கார்ந்துருக்கு. முட்டாள்தனமா நடந்துக்கிறோமா, ரஜோ குணம். அமைதியா இருக்குமா, சாத்தியமா. அப்ப இந்த அன்றாட வாழ்க்கையில காலையில எந்திரிச்சிருந்து ராத்திரி தூங்க வரைக்கும் பார்த்தா இந்த 3 குணம் நம்ம மேல. திடீர்னு பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும், சத்தம் போடுவோம், ஏன்னா ரஜோ குணம். திடீர்னு பார்த்தா அமைதியா உட்காந்துருப்போம், சத்துவ குணம். எல்லாமே சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கும், ரஜோ குணம், தமோ குணம். ஸோ பரத மகாராஜரை ஜடபரதாரை ரிலீஸ் பண்றாரு. ஜடபரதா வந்து என்ன நினைக்கிறாரு, எனக்கும் இந்த ஜட உலகத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, எனக்கும் இந்த ஜட உடலுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் வந்து ஆத்மா. அதான் ஜடபரதா வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா. இந்த தன்னை உணர்ந்த ஆத்மா ஜடபரதா என்ன நினைக்கிறாரு, எனக்கும் இந்த உடம்புக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் இந்த ஜட உலகத்துக்கு சம்மந்தம் இல்லை. அப்ப இங்க என்ன உறவு நட்பு எல்லாம் இங்க உண்மை கிடையாது. அப்போ இது மேல நான் பற்றுதல் வச்சுட்டேன்னா மீண்டும் ஒரு பிறப்பெடுக்கணும். இந்த ஜட உடல் மேலேயோ இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் மேலேயோ நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள் இதெல்லாம் பற்றுதல் வச்சா நான் மீண்டும் ஒரு பிறவி எடுக்கணும். அப்படி அனுபவம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஜட உலகத்து மேல பற்றுதல் வச்சா மீண்டும் இங்க வரணும். அதனால அவர் ஒரு ஜடம் மாதிரி இருக்காரு. இவங்க அப்பா வந்து வேதம் படிக்க வைக்க முயற்சி பண்றாரு, ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்காரு, மந்த புத்திக்கார மாதிரி. ஏன்னா ஜடபரதா என்ன நினைக்கிறாரு, இந்த வேதம் படிக்கிறது எதுக்காக வேதம் படிக்கிறாங்க? வேதம் எதுக்காக படிக்கணும்? எதுக்காக வேதம் படிக்கிறாங்க? வேதம் படிக்கிறது கிருஷ்ணரை அடையிறதுக்கு தான். வேதேஷ சர்வே அகமே வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம்.
வேதங்களால் அறியப்பட வேண்டிய கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. ஆல்ரெடி ஜடபரதர் கிருஷ்ண உணர்வுலதான் இருக்காரு. ஏற்கனவே ஜடபரதர் கிருஷ்ண உணர்வு இருக்கிறதுனால அவர் இனி போய் வேதங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ஜடபரதன் நினைக்கிறாரு, நான் வேதம் படிச்சு அதனால கவரப்பட்டு கிருஷ்ணா மறந்து போயிட்டேன். வேதவாதரத பார்த்தா, வேதங்களில் மலர் மொழிகளால் கவரப்பட்டு விட்டால் என்ன ஆயிருக்கு? யாமிதம் புஷ்பிதம் வாக்கியம் கிருஷ்ணா சொல்றாரு இல்லையா, வேதங்களில் மலர் மொழிகளால் கவரப்படக்கூடாது. சோ சில நேரங்களில் மக்கள் என்ன பண்றாங்க, வேதங்களில் மலர் மொழிகளால் கவரப்பட்டு கர்ம காண்டத்தை பிடிச்சுக்கிறாங்க. கர்ம காண்டம், பலநோக்கு கர்மா. எனக்கு இந்த யாகம் செஞ்சா இந்த பலன் கிடைக்கும், அந்த பூஜை செஞ்சா இந்த பலன் கிடைக்கும், இந்த தேவதை வழிபட்டா அந்த பலன் கிடைக்கும், அந்த தேவதை வழிபட்டா இந்த பலன். அப்ப இதெல்லாம் தேவையில்லை, யூஸ்லெஸ். இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஜடபரதா வந்து ஆல்ரெடி கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அவர் கிருஷ்ண உணர்வுல இருக்காரு. அதான் கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில, யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பதிதேமாம் சர்வபாவேன பாரதா. அர்ஜுனா, யாரோத்திரி என்னை பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கிட்டாங்களோ, சரணடைஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. யோமாமேவ அசம்மூடம், சந்தேகம் இல்லாம ஜானாதி புருஷோத்தமம், கிருஷ்ணதான் புருஷோத்தமன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டவங்க நீ இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. சர்வவித், எல்லாம் படிச்சவராயிரு. பஜதேமாம், அதை எல்லாம் படிச்சுட்டு சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. பஜதேமாம், பக்தி தொண்டு பண்ணுவாரு. இனி அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்ப ஜடபரதனை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனா சரணாகதி பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு நான் ஏன் வேதம் படிச்ச நேரத்தை வீணாக்கணும்? நான் வந்து ஆல்ரெடி கிருஷ்ண உணர்வுல இருக்கேன். நான் ஏற்கனவே கிருஷ்ணரை மனதுல தியானிச்சுட்டு இருக்கேன். நான் கிருஷ்ண உணர்வுல இருக்கேன். எனக்கு எதுக்கு இந்த வேத கல்வி எல்லாம்? வேத கல்வி நோக்கமே அதுதான். அதனால ஜடபரதா வந்து ஒரு மந்த புத்திக்காரன் இருக்கு. அவங்க அப்பா முயற்சி பண்ணி இவன் ஒரு மந்த புத்திக்காரன் படிக்க வைக்க முடியாதுன்னு. யாரு தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், யாரு கிருஷ்ண உணர்வுல இல்லையோ அவங்க வந்து பேரளமான தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். கிருஷ்ண உணர்வுல இல்லாதவங்க பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைசிய தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், சன்னியாசி, எல்லா தர்மத்தையும் ஃபாலோ பண்ணணும். இந்த தர்மங்கள் எதுக்காக? கிருஷ்ணா கிட்ட அழைச்சிட்டு வர்றதுக்காக. அத பும்பி துஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகச சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷம். கிருஷ்ணாவை திருப்தி பண்ணு. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, நீ பேரளவான தர்மத்தை பண்ணி என்ன பிரயோஜனம் உனக்கு? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாவேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. எல்லா விதமான தர்மத்தையும் துறந்து என்னை மட்டும் நீ சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ வெளியிலிருந்து விடுவிக்கிறேன், பயப்படாதீங்க. தத்ம சரண்டர் இருந்தது ஜடபரதட்ட. ஸோ ஜடபரதா வந்து இந்த பேரளவான தர்மத்தை பின்பற்ற தயாரா இல்லை. இந்த குடும்ப தர்மம், அப்புறம் வந்து சாஸ்திர தர்மம், அப்புறம் வந்து மகனுடைய தர்மம், ஏதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவர் உள்ளுக்குள்ள எப்பவும் கிருஷ்ணாவே நினைச்சிட்டு இருக்காரு. 24 hours 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுடைய இருக்காரு. ஸோ ஜடபரதுடைய அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, இவன் மந்த புத்திக்காரன், இந்த பையனை ஒன்றும் பண்ண முடியலன்னு அவங்க கடைசியில் அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. அவங்க காலம் முடிஞ்சு போனோடனே இந்த நண்பர்கள், இந்த பசங்கள்லாம் இருந்தாங்களே, சகோதர சகோதரிகள், அண்ணன் தம்பி, இவங்கெல்லாம் தான் பிரபு நேற்று படிச்சார். அவங்க என்ன பண்ணாங்க, ஜடபரதரை வந்து ரொம்ப கேவலமா நடத்தினாங்க. நம்மளை வந்து கேவலமாலாம் நடத்த வேண்டாம், ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க முகத்திலையும் முழிக்க மாட்டோம், அந்த வீட்டுக்கே போக மாட்டோம். நம்மளை யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த மனுஷன முகத்தையே பார்க்க மாட்டோம், விழிக்க மாட்டோம். ஆனா ஜடபரதர் ரொம்ப கேவலமா நடத்தினார். அவர் சொன்னார், மேல காரி துப்புறது, குப்பைகளை கொண்டு மேல போடுறது, அவரை உதாசீனப்படுத்துறது, அவமானப்படுறது. ஏய் ஜடம், மந்த புத்திக்காரா, பைத்தியம், இப்படி யாரும் நம்ம கூப்பிட்டா என்ன பண்ணுவோம்? சண்டைக்கு போயிடுவோம், அடிச்சே போடுவோம். நம்மளை பார்த்து யாராவது உனக்கு அறிவு இருக்கா, மூளை இல்லை, புத்தி இல்லைன்னா சண்டைக்கு போயிடுவோம். நீ என்ன ஜடம் மாதிரி இருக்க, நல்லா கொழுத்து போயிருக்கிய, இப்படிலாம் சொன்னா ஒத்துக்குவோமா? இந்த மாதிரி வார்த்தைகளால் பேசுவாங்க ஜடபரதர். தடிமாடு, ஜடபரதர் நல்லா ஷவுட்டா டாலா இருப்பார். தடிமாடு, அவர் தடிமாடுங்கிறது, மந்த புத்திக்காரனுங்கிறது, இதுல இந்த ஜடபரதனை கூப்பிட்ட ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொன்னா நம்ம அவனை உண்டில்லன்னு ஆக்கிடுவோம். நம்மளை அவமதிச்சவங்க வீட்டுக்கு போகவே மாட்டோம். நம்ம போகாம இருந்தா மட்டும் இல்ல, மற்றவங்க சொல்லிடுவாங்க போகாதீங்க, அவங்க ரொம்ப அவமரியாதை பண்ணுவாங்க, மதியாதர் வாசல் மிதியாதீங்க.
இல்லையா? நம்மளை யாராவது அவமானப்படுத்திட்டு அங்க போவோம், நம்மளை யாராவது தப்பா பேசிட்டு அவங்களோட பழகுவோம், அப்படியே வெறுத்துருவோம் அவங்கள, அப்படியே வெறுத்துருவோம். வெறுக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள பகைவராகவே நினச்சிக்குவோம். இவன் எதிரி, இவன் பகைவன். ஆனா பரத மகாராஜுக்கு இது கிடையாது. பரத மகாராஜா இன்சல்ட், சொந்தக்காரங்களே, கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க சித்தி, இவங்க சொந்தக்காரங்களே வந்து ஜடபரதரை மந்த புத்திக்காரா, பைத்தியம், தடிமாடு, ஜடம், முட்டாளு இப்படியெல்லாம் கூப்பிடுறாங்க. நம்ம ஒத்துக்குவோம், ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவோம். ஆனா ஜடபரதர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாரு. நான் இதுல வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ண எனக்கு கர்மம் வரும். பாருங்க ஜடபரதர் எப்படி திங்க் பண்றாரு பாருங்க. இவன் வந்து என்ன திட்டுறான், இப்போ ஒருத்த வந்து என்ன நாயேன்னு திட்டுறான், நான் என்ன பண்ணுவேன், நான் நாயா நீ பேயின்னு சொல்லு. அப்ப என்ன ஆகும், இந்த கர்மா ரியாக்ஷன் வரும், கர்மிக் ரியாக்ஷன். அவன் என்ன திட்ட, நான் அவனை திட்ட, அவன் என்னுடைய கர்மா அவன் எடுத்துக்கிறான், அவன் கர்மா நான் எடுத்துக்கிறேன், மீண்டும் ஒரு பிறப்பு. எதனால ஜடபரதர் என்ன சொன்ன, என்ன நினைச்சிட்டாரு, எனக்கு இனி ஒரு பிறப்பு வேணாம், நான் பகவான்கிட்ட போகணும், இவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். அப்படின்னா எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்கும், எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இருந்தா உங்களை என்ன திட்டினாலும் அடிச்சாலும் அவமானப்படுத்தினாலும் உதாசீனப்படுத்தினாலும் அதுக்கு ரியாக்ஷனே பண்ணக்கூடாது. இந்த ரியாக்ஷன் தான் கர்மிக் ரியாக்ஷன். கர்ம வினைனா என்னது, நான் ஒருத்தனை திட்டினேன், அவன் என்ன திட்டினா, நான் இப்படி இது கண்டினியூ ஆயிட்டு, இது இந்த பர்த்ல பர்த் ஆஃப்டர் பர்த் நடக்கும், பிறவி தோறும் நடக்கும், பிறவி தோறும். வாலி சுக்ரீவன் ராமாயணத்துல, வாலி சுக்ரீவன், ஒருத்தர் வந்து சூரியனுடைய புத்திரன், இன்னொருத்தர் இந்திரனுடைய புத்திரன். அதுக்கு அடுத்தது மகாபாரதத்துல கர்ணன் அர்ஜுனன். இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, லைஃப் ஆஃப்டர் லைஃப். அந்த கர்மிக் ரியாக்ஷன். அப்போ கணவன் மனைவி திட்டுறா, மனைவி கணவனை திட்டுறா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தேன்னா அடுத்த பிறவியில திரும்பி அதே ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி இருக்கும். மேபி மாமியார் மருமகளா இருக்கலாம், இல்ல சகோதரனா இருக்கலாம், இல்ல அப்பா பையனா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த கர்மவினை தீர்ற வரைக்கும் பல பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஜடபரதர் கிளியரா இருக்காரு, அதுல தெளிவா இருக்காரு. என்னை யாரு என்ன திட்டினாலும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன். இப்போ நீங்க என்னை பார்த்து நான் ஏன்னு சொல்றீங்க, நான் அதை ஏத்துக்கிட்டா தானே இல்லையா? அப்ப நான் திரும்ப சொல்ல அப்ப நாயின்னு ஒத்துந்தேன். நீங்க என்னை பார்த்து நாயின்னு சொன்னா, யார் பார்த்து நாயின்னு சொல்றேன்னா அப்ப நீ ஒத்துந்தியா? நானே இந்த உடம்பு இல்லை ஆத்மா, நீ என்ன நாயின்னு சொன்ன பேயின்னு சொன்ன, நானே இந்த உடல் இல்லை இல்லையா? இந்த ரியலைசேஷன் தான் ஜடபரதர். நமக்கு அந்த ரியலைசேஷன் இல்லை. நம்மளை யாரும் நாயின்னு சொன்னா சண்டைக்கு போயிடுவோம், யாரை பார்த்துக்க நாயின்னு சொல்றேன், நம்ம குறைச்சிட்டு இருப்போம். அப்போ மறைமுகமா நான் நாயின்னு ஒத்துன்றேன். ஆனால் இந்த உடம்பு இல்லை, நான் இந்த உடம்பு இல்லை ஆத்மா, நான் குண்டா இருக்கேன்னு சொன்ன என்ன, நான் ஒல்லியா இருக்கேன்னு சொன்ன என்ன, நானே இந்த உடம்பு இல்லை ஆத்மா. என்னை பார்த்து நீ குண்டா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, நீ ஒட்டக்குச்சி மாதிரி இருக்க, உன் மூக்கி அப்படி இருக்கு, உன் காது அப்படி இருக்கு, உன் கண் இப்படி இருக்குன்னா நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும்? அட நீங்க உடம்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் இந்த உடம்பு இல்லை ஆத்மா. அந்த ரியலைசேஷன் தான் ஜடபரதருக்கு. அவரை என்ன திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அவர் இந்த ரட்டிப்பு தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருக்காரு. அதான் நேற்று படிச்சுட்டு இருந்தோம். இந்த ரட்டிப்பு தன்மைங்கிறத கிருஷ்ணர் பகவத்கீதை திரும்ப திரும்ப சொல்றாரு நிறைய இடங்கள்ல. சமசத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானையோ சீதோஷ்ண சுபுதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா துள்ளி நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏனக்கேனச்சித் அனிக்கேன ஸ்திரமது யோமத் பக்த சமயப்பிரியா. எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? சம சத்ருச்ச மித்திரேச்ச. அந்த பக்தனுக்கு நண்பன் எதிரிலாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அந்த பக்தனுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. சம சத்ருச்ச ததா மானாபமானையோ, அவருக்கு மானாபமானம் கிடையாது. சம சத்ருச்ச மித்திரேச்ச ததா மான சீதோஷ்ண சுகதுக்கேஷு. நேற்று பேசிட்டு இருந்தோம், சீதோஷத்தினால சுகமும் வரும் துக்கமும் வரும். மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது, அதை பொறுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி சீதோஷ்ண சுகுதுக்கேஷு, சீதோஷணத்தை எப்படி பொறுத்துக்க பழகிட்டாரோ அதை மாதிரி இதையும் பழகிட்டு. இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி சம சங்க விவர்ஜி தான். பக்தன் அல்லாத சங்கத்திலிருந்து விலகி இருப்பார். துள்ளி நின்றா ஸ்துதிர் மௌனி. யாராவது ஒரு முன்னாடி வந்து அஜிஜோ பிரபு உங்களை மாதிரி சமைக்க முடியாது, உங்களை மாதிரி பூஜை பண்ண முடியாது, உங்களை மாதிரி பேச முடியாதுன்னா மௌனமா இருந்துரு, அந்த இடத்த விட்டே போயிடுவேன். பாத்தீங்களா, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி புத்தக விநியோகம் பண்ண முடியாது, என்ன மாதிரி சமைக்க முடியாது அப்படின்னா ஆங்காரம் வந்துச்சு.
சொல்லி நின்றா சந்துஷ்டா, எப்போதும் திருப்தியோட இருக்க, உறுதியான மனதோட பக்தி செய்யறார். அந்த மாதிரி பக்தர் எனக்கு பிரியமானவர். அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்திர கருணையை வச்ச, எந்த ஜீவராசி வெறுக்கல, எல்லாருக்கும் நண்பர். நிர்மமா, எதுக்கும் உரிமை கொண்டாடல. நிரகங்காரம், அகங்காரமே கிடையாது. நிர்மமோ நிகழ்கார சமதுக்க சுகக்ஷமி. பாருங்க, அங்கேயும் சொல்றாரு சமதுக்க சுகக்ஷமி. சுக துக்கம் ரெண்டும் ஒண்ணுதான். நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சுக சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திட நிச்சய மையற்பித மனோபுத்தி யோமத் பக்த சமயப்பிரியம். அப்ப பகவத்கீதையில ரிப்பீட்டடா கிருஷ்ணர் சொல்றாரு, ராகத்வேஷு விமுக்தேஷு, கோபத்திலிருந்தும் அகங்காரத்திலிருந்து விடுபட்டிருக்கணும். காமக்ரோத விமுக்தானாம், காமத்திலிருந்து கோபத்திலிருந்து விடுபட்டிருக்கணும். திரும்ப திரும்ப சொல்றாரு. ரட்டிப்பத்தன்மையிலிருந்து விடுபட்டிருக்கணும், இன்ப துன்பத்திலிருந்து விடுபட்டிருக்கணும். அப்ப ஏன் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாரு? இதுதான் நம்முடைய கட்டுண்ட வாழ்க்கைக்கான காரணம். இதுதான் நம்ம ஆத்மாவை மறக்கடிச்சு நான் இந்த உடல்ல நம்மளை அடையாளப்படுத்து. ஸோ அதுல ஜடபரதர் தெளிவா இருக்காரு. அவரை திட்டினாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க, அவரை உதாசீனப்படுத்தினாங்க, எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. எங்கேயாவது நான் ரியாக்ட் பண்ண, எதிர்வனை ஆற்றினா அந்த கர்மா எனக்கு வரும், மீண்டும் நான் பிறவி எடுக்கணும். ஸோ ஜடபரதா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு. இந்த பிறவில நான் பகவான்கிட்ட போயிடணும். ஜடபரதா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு. இந்த பிறவில நான் பகவான்கிட்ட போயிடணும் அப்படின்னா நான் எதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. நான் முதல்ல நான் இந்த உடலே இல்லை, நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா. நீ என்ன சொன்ன என்ன, நீ என்ன ஏசுன என்ன, புகழ்ந்தா என்ன, அவமானப்படுத்தின என்ன, எதுலையும் நான் பாதிக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன், நான் இந்த உடல் இல்லை, ஆத்மா. அப்புறம் ஏற்கனவே 2 பேரையும் நான் விட்டுட்டேன். ஒரு தடவை பரதனா விட்டுட்டேன், மானுடைய வாழ்க்கை விட்டேன். இப்ப மனித வாழ்க்கையில வந்திருக்கேன், இதை நான் விடமாட்டேன். பாருங்க, ஜடபரதாவுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம எவ்வளவு பிறவி எடுத்திருக்கோம். ஓரொரு பிறவியும் மிஸ் பண்ணிட்டோம் கிருஷ்ணாட்ட போறது. ஓரொரு பிறவி தோறும் நம்ம கிருஷ்ணாட்ட திரும்ப போகணுங்கிறத மிஸ் பண்ணிட்டோம், தவற விட்டுட்டோம். காரணம் இந்த ஜட உடல், இந்த உடல் மேல உள்ள பற்றுதல், இந்த பௌதிக வாழ்க்கை மேல உள்ள பற்றுதல். இதுதான் நம்ம கிருஷ்ணாட்ட போறதுக்கு தடையா இருக்கு. இதுல ஜடபரதா தெளிவா இருக்காரு. நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். அதனால அவருக்கு பழைய சாப்பாடு கொடுத்தாங்க. பழைய சாப்பாடுன்னு எப்படி, அந்த ஊசி போய் அந்த பாத்திரத்துல அடி பிடிச்சு ஒட்டி இருக்குல்ல, அதை தூக்கி போட்டாங்க. பழைய சாப்பாடு கொடுக்கறது, கெட்டு போறது கொடுக்கறது, ஆயில் கேக்குன்னா புண்ணாக்கு, ஆடு மாடு கூட திங்கிறது, அதுக்கு தூக்கி போடுறாங்க சாப்பிடு. இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்கு மட்டுமே ஜடபரதர் முயற்சி பண்றது. அதான் 6 வித சரணாகதியில் ஒண்ணு. சத்வித சரணாகதி, அனுகுல்யச சங்கல்ப, பிரதிகுல்யச வர்ஜனம், ரஷசிதி விஸ்வாசம், கோபிரதே வர்ணம் ததா. கிருஷ்ண பக்திக்கு சாதகமானது எடுத்துக்கிறது, சாதகம் இல்லாத விட்டுறது. அனுகுல்ய பிரதிகுல்ய ரஷசிதி, கிருஷ்ணர் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், அவர் மட்டும்தான் எனக்கு அடைக்கலாம், அவரை விட எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையும் எந்த ஆத்மாவையும் உடலை பத்தி கவலைப்பட வேண்டாம், அது கிருஷ்ணர் பார்த்துக்குவாரு. இதுதான் சரணாகதி. நம்ம அந்த நிலைமையில் இன்னும் இல்லை. ஸோ ஜடபரதர் மாதிரி நம்ம பழசு சாப்பிட்டு இருந்தால் அவர் சொன்ன மாதிரி நமக்கு டிசீஸ், நோய் தான் வரும். ஆனால் அவர் எந்த அளவுக்கு கன்வின்ஸ் ஆயிருந்தாரு, நான் இந்த உடலெல்லாம் ஆத்மாங்க. அதனால அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. திட்டினாங்க, பழைய சாப்பாடு போட்டாங்க, கெட்டு போன சாப்பாடு போட்டாங்க, அவமானப்படுத்தினாங்க, ஆடு மாடு திங்கிறதெல்லாம் போட்டாங்க சாப்பிடுன்னு. அதுக்கப்புறம் நீ தடி மாடு தாண்டா, வீட்டிலேயே சும்மா இருக்க, அங்க வயல்ல போய் வேலை பாரு அப்படின்னு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. எதுக்குமே எதிர்த்து பேசல, எதிர்த்தே பேசல, ரியாக்ஷனே பண்ணல. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல ஜடபரதர் உறுதியா இருக்காரு. இவங்க சொல்ல, நான் ஏதாவது சொல்ல, அவங்க சொல்ல, நான் சொல்ல, அவங்க திட்ட, நான் திட்ட, அவங்க பேச, நான் பேச, இந்த கர்மா லைஃப் ஆஃப் லைஃப் இது பிறவி தோறும் தொடரும். போதும், எனக்கு இந்த பிறவி போதும், அதனால என்ன வேணா வரட்டும், இந்த பிறவி, நான் இந்த பிறவி எடுத்துட்டேன். ஜடபரதர் என்ன நினைக்கிறாரு, நான் இந்த பிறவி எடுத்துட்டேன், எனக்கு மானம் அவமானம் எல்லாமே இந்த பிறவியோட முடியட்டும். என்னை திட்டாங்களா, திட்டி தீக்கட்டும், என்னை எவ்வளவு வேணா திட்டி தீக்கட்டும், என்னை திட்டி தீக்கட்டும், அவமானப்படுத்தட்டும், அதான் உதாசீனப்படுத்தட்டும், அசிங்கப்படுத்தட்டும், என்ன நாளும் செய்யட்டும், நான் ரியாக்டே பண்ண போறதில்ல, நான் எதிர்வினை ஆற்ற போறதில்ல, நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போவோம். அதுதான் ஜடபரதர். அது ரொம்ப கஷ்டம், ஆனால் பயிற்சி பண்ண பண்ண சாத்தியமாகும். ஸோ கிருஷ்ண உணர்வுல நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்குமா இல்லையான்னு வேற யாரும் நம்ம சர்டிஃபிகேட் தர வேண்டாம். ஓ மாதாஜி நீங்க கிருஷ்ண பக்தியில் ரொம்ப முன்னேறிட்டீங்க யாரும் சொல்ல வேண்டாம். நமக்கு நாமளே பயிற்சி பண்ணலாம்.
நான் இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இஸ்கான் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய குணங்கள் எப்படி மாறி இருக்கு, ஆரம்பத்துல எப்படி கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கேன். டைம் ஆயிடுச்சு. நமக்கு நாமளே பரிச்சை பண்ணிக்கலாம். வேற யாரும் பரிச்சை பண்ணி சர்டிஃபிகேட் தர வேண்டாம். ஓ நீங்க நல்ல பக்தராயிட்டீங்க, நல்ல சேவை பண்றீங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம குணங்கள் எவ்வளவு மாறி இருக்கு. அப்போ கிருஷ்ண உணர்வை தீவிரமா பயிற்சி பண்ணி பகவான் திரும்ப போகணும். இந்த வாழ்க்கையிலே திரும்ப போயிடணும். ரொம்ப என்ன சொல்றாரு, உதாரணம் கொடுக்குறாரு. இந்த கம்பளி பூச்சி இருக்கு இல்லையா, கம்பளி பூச்சி வந்து பட்டுப்பூச்சி ஆகணும்னு அந்த லைஃப்லயே மெடிடேட் பண்ணி பண்ணி பட்டுப்பூச்சி ஆயிடும். அந்த வாழ்க்கையிலேயே நான் பட்டுப்பூச்சி ஆகணும் தியானம் பண்ணி அந்த கம்பளி பூச்சி அந்த லைஃப்லயே பட்டுப்பூச்சி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து இந்த பிறவிலே கிருஷ்ணாட்ட போகணுங்கிற வைராக்கியம் இருந்ததுன்னா கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கணும். அப்புறம் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த செயலுக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடாது. நம்ம எதிர்வினை ஆற்றணும் கர்மம். ஸோ அதுல ஜடபரதர் தெளிவா இருக்காரு. இவங்க என்னை எப்படி நடத்தினாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டேன். இவர் வயலுக்கு வேலைக்கு அமிச்சாங்க, அந்த வயலில் போய் உட்காந்துருக்காரு. இவர் பார்த்தா எப்பவுமே ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி மந்த புத்திக்கா. ஏன்னா ஒரு பக்தரை வந்து வெளி தோட்டத்துல எடை போடவே கூடாது. வெளி தோட்டத்துல ஒரு வைஷ்ணவனை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஜடபரதர் வெளி தோட்டத்துல பார்த்தா பைத்தியக்காரமா இருக்காரு, மந்த புத்திக்காரமா இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள பகவானே நினைச்சிட்டு இருக்காரு, கிருஷ்ணாவே நினைச்சிட்டு இருக்காரு. அப்படின்னாலதான் என்ன நினைச்சுங்க, இவன் ஒரு மந்த புத்தி ஊரெல்லாம் நினைக்குது. ஊர்ல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க இந்த ஜடபரதர் ஒரு மந்த புத்திக்காரன், பைத்தியக்காரன், ஒண்ணுத்துக்கு உதவாதவன், தடிமாடு. ஆனா அவர் உள்ளுக்குள்ள எப்படி இருக்காரு, கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. எவன்டா என்ன தடிமாடுன்னு சொல்றது, வாங்களா பாத்துக்கலாம், சண்டைக்கு போல. என்ன துணிச்சிருந்தா என்ன மந்த புத்திக்காரன் சொல்லுவீங்க, நான் யாரு தெரியுமா, இந்த நான்கிற பொய்யங்காரம் கிடையாது ஜடபரதர். நான் வந்து பிராமண குலத்துல பிறந்தவன், என்னை பார்த்து மந்த புத்திக்காரங்கிறீங்க, என்ன பைத்தியங்கிறீங்க, ஜடங்கிறீங்க, இப்படிலாம் சண்டைக்கு போவே இல்லை. நீ சொல்லிகிட்டே போ, சொல்லிகிட்டே இரு, நீ என்ன சொல்லாலும் சரி, நான் அதை ரியாக்ட் பண்ண போறது இல்லை. அந்த கர்மா எனக்கு வேண்டாம், நான் பகவான்கிட்ட போகணும். இதுதான் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா. ஸோ இது வந்து ஒரே நாளில் இன்னைக்கு தூங்கி நாளைக்கு காலையில் வந்துடுறது. இன்னைக்கு படுத்து தெரிஞ்சுன்னு நாளைக்கு காலையில் நம்ம ஜடபரதர் ஆயிட முடியாது. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியாக நம்ம பிரபுபாத் புத்தகங்களை படிக்கும்போது, பாகவதம் படிக்கும்போது, ஜடபரதரை பற்றி கேட்கும்போது, தொடர்ந்து ஜடபரதரை பற்றி படிக்கும்போது படிப்படியாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஸ்டேஜுக்கு போகலாம். இட் வில் டேக் டைம். ஆனால் இப்போயே நம்ம பரிச்சை பண்ணலாம். இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன குணங்கள்லாம் இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 50% மாறி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டோம், தேவையில்லாத சண்டை போட மாட்டோம், கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அசுர குணங்கள்லாம் இருக்கு, அப்போ இன்னும் அதுல இருந்து கடந்து வரக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு. ஸோ இப்படி இந்த ஜடபரதாவை வயல்ல வேலைக்கு அமிச்சாங்க. அந்த கொள்ளைக்கூட்டக்காரங்க என்ன பண்ணாங்க, சில இந்தியாவில் இருக்க அந்த மாதிரிலாம் நரபலி கொடுப்பாங்க. பத்ரகாளி வழிபடுறவங்க நரபலி கொடுப்பாங்க. ஒரு பைத்தியத்தை பிடிச்சு உட்கார வச்சு அவங்க கழுத்தை வெட்டிடுவாங்க காளி முன்னாடி. அப்போ அந்த கொள்ளைக்கூட்டக்காரன் என்ன பண்ணா, அவனுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி காளிக்கு பலி கொடுக்குறது ஒரு பைத்தியத்தை பிடிச்சு வச்சிருந்தான். அது ஓடி போயிடுது எங்கேயோ. அப்போ இந்த காவலாளிகிட்ட சொன்னா, நீ போய் அந்த பைத்தியத்தை பிடிச்சிட்டு வானா. யாரோ அந்த பைத்தியம் இல்லைன்னா வேற ஏதாவது பைத்தியம் பிடிச்சிடும், இல்லை உங்களில் யாராவது பலி கொடுத்துட்டு வேண்டாம். இவரெல்லாம் ஓடி போய் தேடுறான், அந்த காடு பூரா தேடுறாங்க. இருட்டாகி போச்சு. கடைசியில் ஒரு வயல்ல பார்த்தா ஒரு பைத்தியம் உட்கார்ந்துட்டு இருக்கு. யாரு, ஜடபரதர். ஜடபரதர் பைத்தியம் இல்லை, அவர் தூய பக்தர், வைஷ்ணவர். அவர் தன்னை மறந்து பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் பார்த்து என்ன நினைச்சா, இது ஒரு பைத்தியம் போல இருக்கா, இதை பிடிச்சிட்டு போல. ஜடபரதரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஜடபரதரை பிடிச்சிட்டு வந்து அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் சொல்றாங்க, அந்த பைத்தியம் எங்க தப்பிச்சு போயிடுது, இந்த பைத்தியம் கிடைச்சிருக்குன்னா. சரி, ஏதோ ஒரு பைத்தியம் உட்கார வைக்கணும், ஏதோ ஒரு மந்த புத்திக்காரன் கிடைச்சிருக்கான், காளிக்கு பலி கொடுக்கணும். காளி விக்கிரகம் முன்னாடி ஜடபரதரை உட்கார வச்சு மாலையெல்லாம் போட்டு அவருக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு பெரிய அருவா எடுத்து கழுத்தை வெட்ட போறாங்க. நாமளா இருந்து எப்படி துடிப்பாங்க, எப்படா இந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டோமே, எப்படி தப்பிச்சு போவோம், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது இல்லையா. ஜடபரதர் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நீ என்னை கொல்றியா கொல்லு, வெட்டுறியா வெட்டு, இந்த உடலை துண்டு துண்டா வெட்டலாம். நயனம் சிந்தந்தி சஸ்திராணி நயனம் தகதி பாவகா. ஆத்மாவை பீஸா வெட்ட முடியாது, ஆத்மாவை எரிக்க முடியாது. நம்ம படிக்கிறோம், ஆனா ரியலைசேஷன் நமக்கு இன்னும் வரல. ஒரு சின்ன காயமாயிடுச்சு நம்ம துடிச்சு போயிடுவோம். ஐயோ என் வரல் காயம் போயிடுச்சு, வல்லாடி போட்டுருச்சு, நான் வேலைக்கு வர மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன்.
ஒரு சின்ன காயமாயிடுச்சுன்னா நீங்க சர்வீஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனா ஜடபரதா வந்து கழுத்தை வெட்ட போறாங்க, அவன் கழுத்துல கத்தி இருக்கு. பிரகலாத் மகாராஜாவுக்கு என்ன ஆபத்து வந்தது? உயிருக்கே ஆபத்து. மலை உச்சில தூக்கி போட்டாங்க. பிரகலாத் மகாராஜ் தண்ணி உணர்ந்த ஆத்மா. இந்த உடம்பை நீங்க நெருப்புல போடலாம், தண்ணியில போடலாம், நீரா நினைக்கலாம், காற்றால் உலர்த்தலாம், ஆயுதங்களால் வெட்டலாம், ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது. நான் இந்த சரீரம் உள்ள ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். ஸோ ஜடபரதர் உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்படி அந்த யாகசாலை முன்னாடி, அந்த காலி முன்னாடி ஜடபரதர் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த போட்டோ இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். தான் ஜடபரதர் வந்து இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு, பகவான் நடிச்சுட்டு இருக்காரு. நீ வெற்றியா வெட்டு, இந்த உடலை விட்டு நான் பகவான்கிட்ட போயிடுவேன். அவர் சந்தோஷமா உட்கார்ந்துருக்காரு. இந்த இவனை கொல்ல போறான், இவன் கொன்ன உடனே இந்த நான் உடலை விட்டுடுவேன், நான் பகவான்கிட்ட போக போறேன். காளி தேவினால பொறுத்துக்க முடியல. ஆனா முட்டா பயலுகளே, ஏதோ மந்த புத்திக்காரனை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி ஒரு பக்தனை வைஷ்ணவரை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அவர் யாரு அப்படின்னு சொல்லி காளியோட விக்கிரகம் ரெண்டா வெடிச்சுது. காளி விக்கிரகம் ரெண்டா வெடிச்சு அல்லது காளி வெளியே வந்தா பத்திரகாளி, வேல், ஈட்டி, சூளம், வாள், கத்தி, கதை, நாக்கெல்லாம் பிளட், அப்படி நாக்கு வெளியே தொகுது, மண்டை ஓடலாம் மாலையா போட்டு. அங்க இருக்கிற கொள்ளக்கோட்டைக்காரெல்லாம் பந்து ஆடிட்டாங்க. அவன் தலையை வெட்டி அந்த பந்தை உருட்டி ஓடுது, ரத்தம் தெரிக்க. இவ்வளவு நடக்குது. ஜடபரதர் எழுதிச்சு போயிட்டு. இதுதான் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். சிதப்பிரஜா அல்லது சிததிர் முனி அவர் ஆத்மாராமா, தன்னை உணர்ந்த ஆத்மா, ஆத்மரதி. கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில, ஆத்மரதி, சிதப்பிரஜா, சிததிர் முனி, அல்லது ஆத்மாராமா. தன்னை உணர்ந்த ஆத்மா எந்த சூழலையும் பாதிப்படைகிறது இல்லை. ஏன்னா அவர் தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்துறதே இல்லை. ஸோ இப்படி படிப்படியா நம்ம என்ன பண்ணணும், ஜடபரதருடைய வாழ்க்கையில என்ன கத்துக்கணும். ஜடபரதர் நம்மளால இமிடேட் பண்ண முடியாது. ஜடபரதர் பழைய சாப்பாடு சாப்பிட்டா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். சிவபெருமான் விஷம் குடிச்சா, நான் விஷம் குடிச்சா என்ன ஆகும்? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், இல்லை உயிரே போயிடும். ஆனா ஜடபரதர் வாழ்க்கையில முக்கியமான பாடம் என்ன? ஜடபரதர் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம், அவர் 3 தடவை பிறவி எடுக்க வேண்டியது கிருஷ்ணாட்ட போறதுக்கு. ஆனா நம்ம நினைச்சா இந்த பிறவிலே போயிடலாம். அதுக்குதான் இந்த பாடம். கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துட்டா இந்த பிறவிலே போயிடலாம். இதை விட்டுட்டா அடுத்த பிறப்பு. ஏதாவது கர்ம வினை செஞ்சா அந்த ரியாக்ஷன் அடுத்த பிறப்பு. அதனால கூடுமான வரைக்கும் எங்கெங்க மௌனமா இருக்கணும், எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எவ்வளவு பேசணும், மௌனமா இருக்கணும், அளவா பேசணும், கிருஷ்ணா பத்தி பேசணும், கிருஷ்ணனை பத்தி மட்டும் கேட்கணும், யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, யாரையும் குறை காணக்கூடாது. இதெல்லாம் அடுத்த பிறகு காரணமாயிடும். நம்ம யாராவது குற்றம் சொல்றோம், குறை சொல்லிட்டு இருக்கோம், அனாவசியமா பேசுறோம், தேவையில்லாத பேசுறோம், இதெல்லாம் மறுபிறவி காரணமாகும். ஸோ ஜடபரதா இதெல்லாம் அளந்து வச்சு பேசாம இருந்தார். அதனால இங்க முக்கியமான பாடம் இதுதான். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு தொடரும். இதுல முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, ஜடபரதா மாதிரி நம்மளால உடனே ஆக முடியாது. ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கிருஷ்ண பக்தி தீவிரமா பயிற்சி பண்ண இந்த குணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, கருணை, அப்புறம் எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறது, இரட்டிப்பு தன்மையில் விடுபட்டு இருக்கிறது, கிருஷ்ணரை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறது, பகவான்கிட்ட திரும்ப போகணும், எனக்கு இந்த ஜட உலகத்துல வேற வேலை கிடையாது, எனக்கு நான் எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா நம்ம இந்த குணங்களை வாழத்துக்கு முயற்சி பண்ணணும். ரைட்? அதனால இது ஒரு நாள்ல வரக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம எவ்வளோ தீவிரமா எடுத்துட்டு இருக்கோம், சீரியஸா பண்றோம், அதை பொறுத்து இருக்கு. இந்த 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 சரித்திரம் நம்ம மனசுக்குள்ள வரணும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது ஜடபரதர் ஞாபகம் வரணும். யாராவது நம்ம திட்டம் வந்தாங்களா, ஜடபரதர் இருந்தா இந்த இடத்துல ஜடபரதர் இருந்தா எப்படி பண்ணுவார்? இப்போ ஒரு பக்தர், இப்போ சுபால் புருவன் திட்டம் வராரு, நான் என்ன நினைக்கணும், இந்த இடத்துல ஜடபரதர் அப்படி இருந்திருப்பாரு, ரியாக்ட் பண்ண மாட்டார். அப்ப நான் அமைதியா இந்த படிக்கிற விஷயத்த, கேட்கிற விஷயத்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வரும். ப்ராக்டிக்கலா வரும்போது தப்பிச்சுருவோம். என்ன ஒருத்தர் திட்டம் வர்றாரு, இவர் என்ன தப்பா பேசுறாரு, சுபால் பிரபு வந்து சொல்றாரு ஜெகதாந்தா எப்படி அப்படின்னு, நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும்? சரி, பிரபு என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கார், அது உண்மையா, நான் வந்து மோசமானவன், அப்ப சரி பண்ணிக்கிறேன். இல்லையா, உண்மை இல்லையா, சரி பரவாயில்ல, பிரபு என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு, நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும்? அவர் என்ன திட்ட, நான் அவரை திட்ட, அவர் என்ன திட்ட, நான் இது லைஃப் ஆஃப்டர் லைஃப் போயிட்டு இருக்கு. 2 பேரும் கிஷான போக முடியும். அவர் என்ன திட்டினதுனால அவரும் கிஷான போக மாட்டார், நான் அவரை திட்டினாலும் நானும் போக மாட்டேன். இப்படி லைஃப் ஆஃப்டர் லைஃப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அப்ப இந்த பிறவி சக்கரத்தை நிறுத்தணும்னு சொன்னா, ஜடபரதோட அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் மௌனமா இருக்கணும். பேச வேண்டிய இடத்துல கிருஷ்ணரை பத்தி மட்டும் பேசணும், கிருஷ்ணா பத்தி மட்டும் கேட்கணும், கிருஷ்ண உணர்வுல இருக்கணும்.
யாருக்கும் எந்த அபராதம் செய்யக்கூடாது, யாருக்கும் நிந்தனை பண்ணக்கூடாது, யாரையும் அவதூறு பேசக்கூடாது, யார்ட்டையும் குற்றம் காணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நான் வந்து கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். அதுக்கு என்ன நான் தயார் பண்ணிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ரங்கராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய. ஸ்ரீல பிரபுபாத்.